தந்தை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய தேர்தல் திருவிழா 2026 தொகுப்புல மீண்டும் இணைகிறோம். தேர்தல் பஸ் பிடிச்சு இன்றைக்கான தேர்தல் கள ஸ்பெஷல் அப்டேட்ஸோட இந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். அந்த வகையில் சலீம், இன்னைக்கு ஹாட் டாபிக் என்ன? பார்த்திபன், ஹாட் டாபிக்னு சொல்லும்போது விஜய் வேலூரில் பிரச்சாரம் செஞ்சுருக்காரு. எஸ், என்ன சொல்றது, இது சேலம், அதுக்கு அடுத்தது இப்போ வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு களம் இறங்கியிருக்காரு. சேலம்ல பந்தல் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுல இருந்த நிலையில இந்த முறை பிற்பகல் 1 மணி வரைக்கும் நடக்க போகுது இந்த கூட்டம் அப்படின்றதுனால பந்தல் அமைச்சிருக்காங்க இந்த முறை அப்படின்றத ஒரு அப்கிரேட் நடந்திருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. எஸ், வேலூரில் பேசினதில் மிக முக்கிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. முதல்ல ஆரம்பமே எப்படி அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்க சொல்லியிருக்காரு. ஓகே, அந்த உறுதிமொழி கொடுத்த ஸ்டைல் அப்படிங்கிறது இப்போ ஆன்லைனில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. சில பேர் விமர்சிக்கிறாங்க, சில பேர் இது விஜய்க்கு ஒரு புது ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம், உறுதிமொழி எடுக்கும்போது இப்படி வச்சு அவர் அந்த உறுதிமொழி எடுத்தார். கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான போஸ் அப்படின்னு விமர்சனம் வந்துச்சு. உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் எலான் மஸ்கும் அப்படி செஞ்சுதான் ஒரு முறை ஒரு ஹிட்லரோட பாடி லாங்குவேஜை ஃபாலோ பண்றாரு, ஒரு மாசை கிரியேட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள்லாம் அவர் மீது வைக்கப்பட்டது. உலகத்துல எந்த அரசியல் தலைவர்களும் இப்படி, அதாவது சல்யூட் பண்ணாலும் இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போறாங்க. அப்புறமா அப்படி சல்யூட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா அது சம்பந்தமா உறுதிமொழி ஏதாவது எடுத்தாலும் சரி, பெரும்பாலும் அதாவது இந்த இதயத்தின் மீது கை வச்சு அவங்க உறுதிமொழி எடுப்பாங்க. அப்போது அது இதாகிறது இல்லை, ஒன்றும் சர்ச்சை ஆகிறது இல்லை. இல்லைன்னா சில பேர் இப்படி உறுதிமொழி எடுப்பாங்க. ஆனால் எப்போ இப்படி உறுதிமொழி எடுக்கிறாங்களோ அது ஆன்லைனில் அதிகமாக ட்ரெண்டாகவும் படுது. எஸ், விஜய் என்ன உறுதிமொழி எடுத்திருக்காரு பார்க்கலாம். எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம். இது நிஜம். சலம், இந்த முறையும் இந்த கூட்டத்திலையும் ஒரே ஒரு நரேஷன் தான் திரும்ப திரும்ப விஜய் அவர்களால் முன்வைக்கப்பட்டது. இந்த தேர்தல்ன்றது விஜய் வெர்சஸ் ஸ்டாலின், டிவிகே வெர்சஸ் திமுக அப்படின்ற ஒரு நரேஷனை தான் திரும்ப திரும்ப செட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா இதுக்கு பதில் தரப்புல என்ன முன்வைக்கப்படுது விமர்சனம்னா, அதிமுக மாதிரியான ஒரு மாபெரும் கட்சியை, கோர் ஓட்டர்ஸ் கோடிக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை இந்த நரேஷன்ல தொடர்ந்து தவிர்த்து வருவது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. பட் ஆனா விஜய் அவர்கள் ஏனோ ஒரு காரணத்தினால அதிமுகவும் சரி, என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியை பத்தியுமே பாஜகன்ற பெயர் கூட எடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனமும் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. பட் இந்த விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு நரேஷன் இந்த கூட்டத்தில் எதிரொலிச்சது நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா? ஆமா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர் இதுக்கு நடுவில் இந்த என்டிஏ, டெல்லி, இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். இது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல அவர் பார்த்திபன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். கொஞ்சம் இடத்துல அப்படியே பாஸ் விழுந்து போச்சு, எதுவுமே பேசல. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி லைட்டாக வாக் பண்ணிவிட்டு மறுபடியும் சாரி சொல்லிட்டு தன்னோட ஸ்பீச்சை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த எமோஷ்னலாக கண் கலங்கிய அந்த காட்சிகளை நம்ம பார்ப்போம். ஏன் நம்மளோட எதிரிங்களுக்கு கூட அது நல்லாவே தெரியும். அதனால தான் நமக்கு எதிராக அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க. என்னென்ன அவதூறு பரப்புறாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, ஏன் மேலே அவதூறு பரப்புனா அது மக்கள் மேலே அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எனக்கு எதிராக செய்கிற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்கிற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட் அது.
சென்சிட்டிவான சென்டிமெண்ட். நான் சாரி, இதை யாரும் அசைக்க முடியாது. மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? ப்ரூஃப், திஸ் இஸ் த ப்ரூஃப். சலீம், இந்த ஸ்பீச்சை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் இப்போ விஜய் அவர்கள் பேசினது, பாஸ் விட்டது, எமோஷனலானது, இது எல்லாமே ஸ்கிரிப்டட் அப்படின்னு ஒரு பேப்பரோட புகைப்படத்தை பகிர்ந்து அதிக அளவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தாவேக தரப்புல இருந்து பதில் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது திமுக ஐடி விங் தான் இந்த மாதிரி போலியான ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் ரெடி பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து இப்போ தாவேக தரப்பினரால சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு இருக்கு. ஆனால் பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்ன்ற ஒரு பேப்பரும் இப்போ சோஷியல் மீடியாவில் பகிரப்படுறதையும் நம்மளால பார்க்க முடிந்தது. ஓகே ஓகே பார்த்திபன், இப்போது அதாவது வந்து வழக்கமாக காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படிலாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தாரு. இப்போ வேலூர் கூட்டத்தில் இன்னும் அடிஷ்னலாக ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்வோம், எப்படியெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தேர்தல் வாக்குறுதிகள் லிஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி கொஞ்சம் ஆட் ஆன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம காஞ்சிபுரத்தில் பேசும்போது நம்மளுடைய விஷன் என்னன்னு சொன்னோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷனாக சில விஷயங்கள் இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போவும் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில் நம்பர் 1 இருக்கும். சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அரசு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமாக இருக்கும். போட்டி தேர்வுகளுக்குன்னு லட்சங்களை கொட்டி தனி கோச்சிங் சென்டர் போய் படிக்க அவசியமே இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், காலேஜ் சிலபஸே போட்டி தேர்வுகளை ஈஸியாக சந்திக்கிற வகையில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கப்படும். உயர்நிலை பள்ளி பாடத்திட்டங்களிலேயே அடிப்படை அரசியல் சாசன சட்டம் சேர்க்கப்படும். மாநில மற்றும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள், வங்கிகளின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றை அணுகும் முறை குறித்து மாணவர்களுக்கு தெளிவான புரிதலை ஏற்படுத்தும் வகையில் தேர்வுகள் அற்ற செயல்முறை பாடமாக கற்பிக்கப்படும். இந்தியா முழுக்க உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த கல்வி நிலையங்கள் மற்றும் அதன் சேர்க்கை அட்மிஷன் குறித்து புரிதலும் தெளிவும் மாணவர்களுக்கு உருவாக்கப்படும். அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான, சுகாதாரமான மற்றும் தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும். மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். மலை கிராமங்களில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பிரசவம் பார்க்கும் வசதியுடன் அமைக்கப்படும். பஸ் போக்குவரத்து இல்லாத கிராமங்கள் மற்றும் மலை கிராமங்களே இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும். ஏற்கனவே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு இருந்தாலும் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் லாரி டிரைவர்களுக்கென அவர்களின் நலன்களுக்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் தனியாக நல வாரியம் அமைக்கப்படும். தென் தமிழகம் உட்பட தமிழகத்தின் தேவையான பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்கவும் தொழில் வளம் பெருக்கவும் தனி கவனம் செலுத்தப்படும். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் நெசவாளர்களின் கருத்துக்களை அறிந்து அவர்களுக்கான திட்டங்கள் காலத்தின் தேவைக்கேற்ப உருவாக்கப்படும்.
விஜய் இந்த கூட்டத்தில் கரூர் சம்பவம் பற்றி கூட ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தார். கரூர் சம்பவம் பற்றி எதுக்கு என்ன டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ பதில் கேள்விகளும் எழ ஆரம்பிச்சிருக்கு. முதல்வரும் சரி எதிர்க்கட்சி தலைவரும் சரி ஆரம்பத்தில் யாருமே விஜய் அவர்கள் மீது இது சம்பந்தமாக எதுவும் குற்றச்சாட்டை முன்வைக்கல. அதற்கு பிந்தைய காலகட்டத்தில் முதல்வர் மேல விஜய் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்குது. எதுவாக இருந்தாலும் என் மேல பழி வாங்கணும்னா என் கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினதுக்கு பிறகுதான் டேபிள்ஸ் ஹேவ் டர்ன்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் இப்போ நிறைய பேர் பகிர்ந்துட்டு வர்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. எஸ் பார்த்திபன், அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கூட்டத்தில் வரும்போது நிறைய பேர் 2 வீலரில் இவருடைய வாகனத்தை ஃபாலோ பண்ணி கை கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆமாம், கொஞ்சம் அந்த 2 வீலர் அந்த வாகனத்தோட உரசிருந்தாலும் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி திரு விஜயும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். நிச்சயமா. ஏன்னா தாவிக்க கூட்டம் பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் ஆடியன்ஸ்க்கும் சரி இங்க ஊடகத்துறையில் இருக்கவங்களுக்கும் சரி ஒரு பரபரப்பு என்னன்னா அங்க வரக்கூடிய நபர்கள் யாருக்கும் அவருடைய தொண்டர்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது, ஆபத்தான முறையில் சில சமயங்கள் சிலர் பயணம் மேற்கொள்றாங்களே அப்படின்ற ஒரு பதற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இதை இந்த முறை அவர் டைரக்டாவே அட்ரஸ் பண்ணியிருக்காரு இந்த கூட்டத்தில். எக்ஸாக்ட்லி. கடைசியாக அவர் என்ன ரெக்வெஸ்ட் வச்சார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். என் நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் திருப்பி இங்கிருந்து நான் 4 hours சென்னைக்கு போகணும். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லேயோ பைக்கில் வராதிங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நேற்று ஒரு கூட்டம் ஒன்று நடந்ததுங்க பார்த்திபன் சார். அதாவது தாவேகா நிர்வாகிகளுடைய கூட்டம் நடந்தது. அதில் ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அந்த தீர்மானத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் பெரம்பூர் தொகுதியில் தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஆரம்பிக்கிற தொகுதியில் இதில் போட்டியிட போவார்னு சில தகவல் எல்லாம் போன வாரம் வரையும் உலா வந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி சில நியூஸ் எல்லாம் பட் இப்போ பெரம்பூர் தொகுதியில் தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள்லாம் அவர் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, சுமார் 44,000 பேர் அங்கே விஜய்க்கு நேரடியாக ஆதரவில் இருக்காங்க. ஓகே, எங்களுடைய தொண்டர்களாக இருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எங்களுடைய கட்சி தலைவர் விஜய் இங்கே தான் போட்டிடணும் அப்படின்னு சொல்லி மிக முக்கிய நிர்வாகிகள் திரு ஆனந்தில் ஆரம்பித்து எல்லாருமே அந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க. விஜய் இதை ஏற்பாரா, இல்லை ஏற்கனவே இதெல்லாம் டிஸ்கஸ் செய்யப்பட்டதா, விஜய் பெரம்பூரில் களத்தில் இறங்குவாரா, இப்படியெல்லாம் பேசப்படுது. நாம் இப்போ அந்த கார்ட்ஸ் பார்த்துடலாமா? அதாவது பெரம்பூரில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் ஏற்கனவே நம்பர்ஸ் எப்படி இருந்திருக்கு, யார் வெற்றி பெற்றிருக்கா, நம்பர்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2021 ஆண்டு பாருங்களேன். ரைட். 2021 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் சேகர் போட்டியிட்டு இருக்காரு. 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள், வாக்கு சதவீதம் 52.93% வாங்கியிருக்காரு. எதிரில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தனபாலன் பார்த்தீங்கன்னா 25.29% தான் வாங்கியிருக்காரு. மோர் தென் டபுள். கரெக்ட். அதாவது ரெண்டாவது வந்தவர் அதிமுக 50,000 வாக்குகள் கையில் வச்சிருக்காரு. பட் அப்படியே நீங்க சொன்ன மாதிரி மோர் தென் டபுள், இரட்டிப்பு, 1,05,000 மிகப்பெரிய வெற்றியை அங்கே திமுக பெற்றிருக்காங்க. இப்போ இந்த தொகுதியை தான் தாவேகா டார்கெட் பண்ணி விஜய் நீங்கள் இங்கே களத்தில் இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே மிகப்பெரிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிற அளவில் நம்ம யாரையும் பார்க்க முடியல. பட் விஜய் அங்கே இறங்கும் போது ஒரு ஸ்டார் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு இருக்கும். பட் 2021 சட்டமன்ற தேர்தல்கள் முடிவு இப்படி இருக்கு பார்த்திபன். அதுக்கு முன்னாடி ஒரு இடைத்தேர்தல் வந்தது. ஓகே, அதில் முடிவுகள் ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். ஓகே, 2019 இடைத்தேர்தல் முடிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். சேம் சேகர் அவர்கள் தான் திமுக தரப்புல இருந்து போட்டிட்டு இருக்காரு. இதுலயும் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள், 1,06,394 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுகவின் ராஜேஷ் 38,371 வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. அந்த பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் பாருங்களேன் செலிம், 56% அப்படின்ற ஒரு பெரிய நம்பர் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இடைத்தேர்தலில் 3 மடங்கு அதிகமாக அவங்க வாங்கியிருக்காங்க. அப்பொழுது அதிமுக ஆட்சி அப்ப நடைபெற்ற இடைத்தேர்தல் இது. ஏன்னா 2021 தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. 2021 நடந்ததுல மார்ஜின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் 2 முறை அதிகமா அவர் வாக்குகளை வாங்கியிருக்காரு. 2016 பாருங்களேன் எப்படி இருக்கு. 2016 பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது இல்லையா? அப்ப ஜெயலலிதா இருந்து அதிமுக தேர்தலை சந்தித்தது. அதனால திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. மார்ஜின்ல அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. 500 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் பெரம்பூர்ல அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. வாக்கு சதவீதத்திலே நமக்கு நல்ல வெளிச்சமா தெரியுது இல்ல. 42.39% அதிமுக, 42.11% திமுக. ரொம்ப க்ளோஸான ஒரு காம்படிஷனா இருந்திருக்கு. ஆமா, ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அது திமுகவின் கோட்டையாக மாறி இருக்கிறது. 2019 நடந்த அந்த இடைத்தேர்தலில் 3 மடங்கு வாக்குகள் வித்தியாசம்
வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் வெற்றி. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 2 மடங்கு வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் வெற்றி. 2011 பார்த்துடலாமே. ஆமா, ரொம்ப ஒரு குரூஷியலான தேர்தல் திமுகவுக்கு அது அமைஞ்சிருந்தது இல்லைங்களா? ஸோ அதிமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ களம் கண்டிருக்காங்க. அதில் சவுந்தரராஜன் 84,668 வாக்குகள் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 52.26% வாக்குகள் அதிமுக வாங்கியிருக்கு. வேற திமுக தரப்புல இருந்து தனபாலன் போட்டிட்டு இருக்காரு. 41.50% வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ திமுகவை விட அதிமுக அந்த நேரத்தில் லீட் எடுத்திருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு பிறகு அது ஒரு திமுகவின் கோட்டையாகவே மாறி இருக்கு. நிச்சயமா. இதுல விஜய் எம்மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்காரு? திமுக யார பெரம்பூர்ல களத்துல இறக்கி விட போறாங்க? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கோர் ஓட்டுல தாவேக்க கை வச்சா மட்டும்தான் அவங்களால ஒரு நல்ல வெற்றியை பதிவு பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் வந்து அதிமுக தரப்புக்கு போகும் அப்படின்னு நினைச்ச நிலையில தாவேக்க ஒரு பிளேயரா உள்ள வரும்போது, அதுவும் விஜய் மாதிரியான ஒரு ஸ்டார் கேண்டிடேட் வரும்போது இம்பாக்ட் எப்படி இருக்க போதுன்னு ஒரு சுவாரஸ்ய களமாவே பெரம்பூரை மாத்தி இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா பார்த்திபன். இப்போ அந்த கூட்டத்துல, அந்த நிர்வாகிகள் கூட்டத்துல திரு ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். துறைமுகத்தில் அமைதியாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பாட்டி வீடு வீடாக போய் எப்பொழுது என்னுடைய தங்கை கர்ப்பிணி பையை வயிற்றுல கை வச்சாங்களோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டார் தலைவர் முதல்ல வடசென்னையில இறங்கணும். உடனே வந்துருவாங்க சில பேர், இல்ல வட சென்னைக்கு சேகர் பாபு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. நில்லுங்க. அண்ணன் சேகர் பாபு அண்ணன் படிச்ச ஸ்கூல்ல இங்க ஹெட் மாஸ்டர் VS பாபு வந்திருக்காரு. சென்னை ஒருங்கிணைந்த கண்காணிப்பு குழுவா போடும்போது உங்க சார்பா ஒண்ணு தீர்மானம் போடலாமா? எங்க அண்ணன் நம்மளுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில நிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். தமிழ்நாட்டிலேயே எனக்கு இந்த வாஸ்து மேல நம்பிக்கை இல்லை. ஆனா இங்க இருந்து ஆரம்பிச்ச சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போயிடலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ இன்னைக்கு வாக்காளர் பட்டியல் ஏற்கனவே SIRன்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட அந்த திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் இன்னைக்கு வெளியாயிருக்குங்க பார்த்திபன். ஆமா, ஏன்னா மேற்கு வங்க மாதிரியான மாநிலங்களில் இந்த SIR பணிகள் எந்த அளவுக்கு அங்க சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம தமிழக கட்சிகளை பாராட்டி ஆகணும் இல்லைங்களா சலீம்? சரியான ஆட்கள் அங்க களத்துல இறக்கி இது எவ்வளவு ஸ்மூத்தா இந்த பணிகள் எல்லாம் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை எனேபிள் பண்ணியிருக்காங்க, தேர்தல் ஆணையத்தோடு இணைஞ்சு பணியாற்றி அப்படின்றத இங்க கண்டிப்பா நம்ம குறிப்பிட்டே ஆகணும். ஆமா, இன்னைக்கு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியா இருக்கு இல்லையா? இன்றைக்கு வெளியான பட்டியலில் வந்து ஆண்களை காட்டிலும் பெண் வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் அதிகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. நிறைய அரசியல் கட்சிகள்லாம் பெண் வாக்காளரையும் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு என்னெல்லாம் நன்மை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக அந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த கார்ட்ஸில் பார்த்துடலாம். லைக் இன்னைக்கு வெளியான அந்த வாக்காளர் பட்டியலின் ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் தற்பொழுது மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,67,07,380. SIR பணிக்கு முன்னாடி 6.41 கோடி என்ற அளவில் இருந்தது. இப்போ 5.67 கோடி என்று குறைந்திருக்கிறது தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை. இதில் ஆண் வாக்காளர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2,77,00,000 பேர். பெண் வாக்காளர்கள் என்று பார்க்கும் பொழுது 2,89,00,000 பேர். ஆண் வாக்காளர்களை காட்டிலும் தமிழகத்தில் பெண் வாக்காளர்கள் அதிகம். இது இல்லாம மூன்றாம் பாலினத்தவரும் 7,617 பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. SIR மூலம் நீக்கப்பட்டவர்கள், நீங்க அந்த நம்பர்ஸ் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஏற்கனவே 6 கோடிக்கு மேல SIR பணிக்கு முன்னாடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. இது டிசம்பர் 19ஆம் தேதி ஒன்று வெளியாச்சுங்களா 2025. அப்போ 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா 66 லட்சம் பேர் வந்து ஆப்சன்டீஸ் இல்லைன்னா ஷிஃப்ட் ஆகி போயிருக்காங்களோ. மீதி இருக்கிறவங்க வந்து மரணம் அடைந்தவர்கள், அதனால அவர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதன் பிறகு நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் நடத்தினாங்க, பெயர் சேர்ப்பு, திருத்தம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. ஸோ இப்போதான் நமக்கு ஒரு ப்ராப்பர் டேட்டா கிடைச்சிருக்கு SIR மூலம் நீக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை. ஸோ ஃபைனலாக நீக்கப்பட்டவங்க 77,07,207 பேர். ரைட்.
அதிக வாக்காளர்கள் உள்ள தொகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க பார்த்திபன், சோழிங்கநல்லூர் தொகுதி 5,36,991 வாக்காளர்கள் இருக்காங்க. அதே போல் குறைந்த வாக்காளர்கள் உள்ள தொகுதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது துறைமுகம் தொகுதி 1,16,896 வாக்காளர்கள் மட்டும்தான் அங்கே இருக்காங்கங்கிறது நமக்கு தெரிய வருது. எஸ்ஐஆருக்கு முன்னாடியும் பின்னாடியும் சோழிங்கநல்லூர் அவங்க ரெக்கார்டை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த நிலையில புதிய வாக்காளர்கள் ஒரு 7.4 லட்சம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கான அடையாள அட்டை 15 நாட்களுக்குள்ள விநியோகிக்கப்படும் அப்படின்றதையும் தலைமை தேர்தல் அதிகாரி இன்னைக்கு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, பெயர் பட்டியலில் யாரோட பெயர்லாம் விட்டு போயிருக்கோ அந்த விட்டு போனவங்களோட யாரெல்லாம் அவங்களோட பெயர்கள் இல்லையோ அவங்க மறுபடியும் விண்ணப்பம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. ரைட், இது என்னன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கு இல்லைங்களா, அந்த நாள்ல இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நம்ம அப்பீல் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் மும்முரமாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்காங்க பார்த்திபன். அதே வேகத்தில் அரசியல் கட்சிகளும் மும்முரமாக செயல்படுறாங்க. சமீபத்தில் சலசலப்பு இருந்த கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருந்தது. பட் அதெல்லாம் இப்போ முடிஞ்சு காங்கிரஸ் தரப்பில் அதிகாரப்பூர்வமான ஒரு குழு திமுக குழுவோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. செய்தியாளர்கள்லாம் கேட்டாங்க, காங்கிரஸ் கிட்ட 25 இடத்துல போட்டிட்டீங்களே, எத்தனை இடத்துல இப்போ போட்டி போட போறீங்க, உங்கள் டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் திமுக கிட்ட சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் இன்னைக்கு சென்னையில் திமுக எம்பி கனிமொழியை சந்திச்சு பேசியிருக்காங்க. ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு அவர் சொன்னாலுமே காங்கிரஸுக்கான தொகுதி எண்ணிக்கை இனிமேல தான் உறுதி செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு எவ்வளவு இடம் வேணும் அப்படின்றத நாங்கள் திமுக கிட்ட சொல்லியிருக்கோம், அந்த ஆலோசனை பேச்சு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இதை பத்தின முழு விவரம் வரும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருக்காரு. மதிமுக குழுவும் திமுக குழுவோட சந்திச்சிருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சியும் திமுக குழுவோட சந்திச்சிருக்காங்க. இன்று இதை பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் அதிகமாக தொகுதிகள் கேட்டிருக்கோங்க, போன தேர்தலை காட்டிலும் அதிகமாக கேட்டிருக்கோம். மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 2 தொகுதிகளில் அவங்க போட்டியிட்டாங்க. இப்போ 5 தொகுதிகளை கேட்டிருக்கிறதாவும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட இருப்பதாகவும் அந்த கட்சியோட தலைவர் ஜாஹிருல்லாவும் சொல்லியிருக்காரு. பட் இவங்களுக்கு அதிகமான தொகுதி கிடைக்குமான்னு சொல்லி எந்த உறுதியான முடிவும் இல்லை. காரணம் என்னன்னா திமுக தேமுதிகவுக்கு சீட்டு ஒதுக்கணும், மக்கள் நீதி மையம் கட்சிக்கு சீட்டு ஒதுக்கணும். அப்படி இருக்கும்போது திமுக அதாவது அவங்க எத்தனை சீட்டு போட்டிட்டாங்களோ அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஏற்கனவே போட்டி போட்டவங்களாம் அதிகமாக கேட்டால் திமுகவோட எண்ணிக்கை டோட்டலாக குறைஞ்சிருமே, அது ஒரு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைஞ்சிரும். அதனால் யார் எத்தனை கூடுதலாக கேட்டாலும் அவங்க கேட்குற மாதிரி கொடுப்பதற்கு திமுகவிடம் தொகுதி இல்லை என்றே திமுக வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் மதிமுக தரப்புல இருந்து வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. கடந்த முறை 6 தொகுதிகளில் அவங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டாங்க. இந்த முறை கூடுதல் தொகுதிகள் வேணும், அதே நேரத்தில் தனி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிட போறோம் அப்படின்றதும் மதிமுக தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு திமுக என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு விஜய் பேசும்போது சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சூப்பர் தமிழ்நாடுன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருந்தாரு. அந்த விமர்சனத்தை பார்த்த போதுதான் எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம ப்ரோமோல அடிக்கடி நம்மளுடைய முதல்வர் அதை சொல்லக்கூடிய பைட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சலீம், நம்ம தாவேக்க தலைவர் விஜய் தொடர்ந்து நம்ம தந்தி டிவியில நம்ம ஷோவோட ப்ரோமோவை அடிக்கடி பார்த்துட்டு இருக்காருன்னு மட்டும் நல்லா புரியுது. இன்னைக்கு நம்ம என்ன தொகுதி பார்க்க பார்த்துப்போம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு புதுவிதமான சாதனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. கடந்த 2011 இருந்து தொடர்ச்சியா அதிமுக மட்டுமே வெற்றி பெற்று வரக்கூடிய திருமங்கலம் தொகுதியோட நிலவரம் என்ன, அங்க இருக்கக்கூடிய மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு இப்போ பார்க்கலாம் விரிவா. மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருமங்கலம் சட்டப்பேரவை தொகுதி மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் நகராட்சி, டி கல்லுப்பட்டி, கள்ளிக்குடி, பேரையூர், கப்பலூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. திருமங்கலம் தொழிற்பேட்டை அமைஞ்சிருக்கிற தொகுதியில் நெல், மல்லிகைப்பூ விளைச்சல்னு விவசாயமும் மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கு. 2025 டிசம்பர் 19 எஸ்ஐஆர் வரைவில் தொகுதியில் 1,21,249 ஆண் வாக்காளர்கள், 1,28,025 பெண் வாக்காளர்கள், 8 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,49,282 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2009 இடைத்தேர்தல் உட்பட
தொகுதியில் இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ், அதிமுக தலா 6 முறையும், திமுக 3 முறையும், ஃபார்வர்ட் பிளாக், மதிமுக தலா 1 முறையும் வெற்றி பெற்ற தொகுதி இது. திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு தமிழக தேர்தல் வரலாற்றில் ஃபேமஸான தொகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். 2009 தொகுதியில இடைத்தேர்தல் நடந்தப்போ வீட்டு வாசல்கள்ல எல்லாம் பணம், பரிசு பொருட்கள் வைக்கப்பட்டது. தேர்தலுக்கு தேர்தல் மறக்க முடியாத நிகழ்வாவே தொடருது. 2011 தேர்தலில் இருந்து அதிமுகவை வெற்றியை வசமாக்கிட்டு வருது. 2016 தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் 2021 தேர்தலையும் போட்டியிட்டார். அவருக்கு எதிராக திமுக மணிமாறனை களமிறக்கி இருந்துச்சு. 1,338,000 வாக்குகளை வாங்கி வெற்றியை வசமாக்குனாரு RB உதயகுமார். 86,251 வாக்குகளை வாங்கிய மணிமாறன் தோல்வியை தழுவினார். 14,087 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை வசமாக்கியிருந்தாரு அதிமுக RB உதயகுமார். இப்போ தொகுதியில தேர்தல் பணியில படு பிஸியா சுற்றவும் தொடங்கியிருக்காரு. மறுபுறம் மதுரையில அதிமுக கோட்டையா இருக்கிற திருமங்கலத்தை கைப்பற்ற களத்துல தீவிரம் காட்டுது திமுக. கடந்த 2021 தேர்தலில் இந்த தொகுதியில 13,780 வாக்குகளை வாங்கிய அமமுக இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில இடம்பெற்றிருக்கு. இதனால 2026 தேர்தலில் திருமங்கலத்துல போட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பை அதிகரிக்க செஞ்சிருக்கு. திருமங்கலத்தை ஒட்டி தான் திருமங்கலம் டு கொல்லம் ஹைவே, இன்னொன்று கன்னியாகுமரி ஹைவே, 2 ஹைவேவும் ஒன்று சேருது. அங்கே வந்து நிறைய விபத்துகள் ஏற்படுது, தலைக்காயம் அதிகமாக ஏற்படுது. இங்கே நம்ம இருக்க அரசு மருத்துவமனை பார்த்தீங்கன்னா தலைக்காய பிரிவு நிபுணர் இல்லை. அதனால் நம்ம இங்கேருந்து மதுரை ஜிஹெச்சுக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 to 25 நிமிஷம் ஆகுது ட்ராவல் டைம். இதில் வந்து நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது, ரத்த கசிவுகளும் அதிகமாக, இதனாலேயே நிறைய காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஆகுது. இது இப்போ பார்த்தா கேட்டு பூட்டியே இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறேன், பசங்களை ரொம்ப காலையில் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. எப்போ பார்த்தா கேட்டு போட்டி இருக்குது. அதுக்கு ஒரு பாலம் எதாவது அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். மரண குளத்தெல்லாம் பார்த்தோன்னா சும்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போட்டால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே கேட்டில் கிடக்கு. இந்த ஸ்கூல் பசங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. உள்ளேயும் ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இந்த டோல்கேட் பிரச்சனையும் அதையும் எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ரொம்ப சிரமம் இல்லாமல் இருப்போம். மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து நல்லா இருப்பாங்க. ஹை கிளாஸ் பீப்புளுக்கு சிரமம் தெரியாது. மிடில் கிளாஸாக இருக்கிற எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சிரமம் தான். பள்ளிக்குடியில் நம்ம திருமாலில் பார்த்திங்கன்னா ஒரு கல்குவாரி இருக்குது. அது சுற்றி இருக்க கிராமத்துலலாம் விவசாயிகளுக்கு எல்லாமே தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்குது சொல்லி அதை எடுக்க சொல்லி ரொம்ப போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் அது எந்த ஒரு அரசாங்கமோ இல்லை எந்த ஒரு அரசு எதுவுமே வந்து இன்ன வரைக்கும் ஒரு இதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு விவசாயிகளுக்கு அது ஒரு நல்ல இதாக ஃபஸ்ட்டு யார் வந்தாலுமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் விரிவுபடுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் ஒரு 7 to 9 வந்து போகிறப்ப ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஸ்கூல் போகிற பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகி பஸ் ஏறிச்சுன்னு கேள்விப்பட்டேன். வெளியூர் பஸ்ஸு, லோக்கல் பஸ்ஸு எல்லாமே ஒரே பஸ் ஸ்டாண்டாக தான் போயிருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் விரிவுபடுத்தி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.